நடுவர் அவர்களே பேசுகிறார்கள், எதிரணியிலே வந்து பேசுகிறார்கள். எனக்கு என்ன வருத்தம் என்றால், மலர்வெளியை விடுங்கள், அவர் தலையை பார்த்தேன், தலைப்பூவும் இல்லை, அவர் பேச்சில் தலைப்பும் இல்லை. அவர்களை விட்டுவிடலாம். கேள்வி வாழ்க்கையில் நீங்கள் முயற்சிக்க வேண்டுமா வேண்டாமா என்பது அல்ல, மகிழ்ச்சி என்பது எது, அதுதான் முக்கியம். மகிழ்ச்சி 29 நாட்கள் ஓடி 30வது நாள் ஜெயிக்கலாம். 29 நாட்கள் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன், 30வது நாள் ஜெயிப்பேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அந்த 29 நாட்களும் உங்களிடம் மகிழ்ச்சி கிடையாது. 30வது நாள் கிடைக்க போற மகிழ்ச்சிக்காக நீங்கள் 29 நாட்கள் கஷ்டப்படுகிறீர்கள். நாங்கள் அப்படி சொல்லவில்லை, 30 நாட்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சி. அதான் அடிப்படை. நடுவர் அவர்களே, எங்கள் வள்ளுவன் சொல்வதை நீங்கள் கேளுங்கள். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் அரிது. ஊழ் என்கிற அதிகாரத்தில் இல்லையா, காவிய கவிஞர் வாலி புதுக்கவிதையில் எழுதியிருப்பார், உனக்கு கோடி கோடியாய் வந்திடலாம் வருவாய், உனக்கு கோடி கோடியாய் வந்திடலாம் வருவாய், ஆனால் ஊழ் உத்தரவிடாமல் உன்னால் உண்ண முடியாது ஒரு வாய். உன் வருமானத்தை நோய் கொள்ளுமா அல்லது வாய் கொள்ளுமா என்பது விதிவசம் அல்ல நிதிவசம். இது வாலியினுடைய அந்த கவிதை. ஆக என்னதான் இருந்தாலும் நமக்கென்று ஒன்று விதிக்கப்பட்டிருக்கிறது வேறு. அதிர்ஷ்டம் விற்பது கடவுள் கடை, முயற்சி ஒன்றே அதற்கும் விலை. அதை மறுக்க முடியாது. ஆனால் காலமெல்லாம் முயற்சித்துக் கொண்டே இருந்தால் என்றைக்கு நீங்கள் வாழப் போகிறீர்கள், அதுதான் எங்கள் கேள்வி. டாக்டர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையை இன்று நான் வாழ முடியவில்லை, அதான் உண்மை. நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், ஆனால் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. என் குழந்தைகள் இருப்பார்கள், வீட்டில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், ஆனால் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்தாக வேண்டும். அதான் நாங்கள் சொல்கிற வார்த்தை. அதாவது வாழ்க்கைக்கும் வகுப்பறைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். வகுப்பறை என்பது பாடங்களை நடத்திவிட்டு பரீட்சையை வைக்கும், வாழ்க்கை என்பது பரீட்சையை வைத்து பாடத்தை சொல்லித்தரும். இதுதான் வாழ்க்கைக்கும் வகுப்பறைக்கும் இருக்கிற வித்தியாசம். அங்குதான் சிக்கல் வருகிறது. நடுவர் அவர்களே, சுவாமி விவேகானந்தர் சொன்னார், முதலில் கீழ்ப்படிவதற்கு நீ கற்றுக்கொள், பிறகு கட்டளையிடும் பதவி உனக்கு தானாக வந்து சேரும். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். வருவதை நீ முதலில் ஏற்றுக்கொண்டிரு. அப்படிப்பட்டவர்கள் தான் ஜெயித்திருக்கிறார்கள், மறந்துவிடக்கூடாது. பராசக்தி படத்தில் பாடல் எழுதுவதற்கு வாய்ப்பு கேட்கிறான் கண்ணதாசன், கொடுக்கப்படவில்லை. தொடர்ந்து பாடல் மட்டுமே எழுதுவேன் என்று அவர் இருக்கவில்லை, தனக்கு கிடைத்ததை பயன்படுத்தி கொண்டார். வசனம் எழுதுகிற வாய்ப்பு வந்த பொழுது கண்ணதாசன் வசனங்கள் எழுதினார். நாங்கள் சொல்வது, நீ நான் பாடல் மட்டுமே எழுதுவேன், வசனம் எழுத மாட்டேன் என்று சொல்லியிருந்தால், கண்ணதாசன் சொல்லியிருந்தால் நமக்கு கண்ணதாசன் கிடைத்திருக்க மாட்டார். ஆக தனக்கு வந்தது வசனம் எழுதுகிற வாய்ப்பு கண்ணதாசனுக்கு வந்த பொழுது ஓராண்டு ஈராண்டு அல்ல, 10 ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் 10 ஆண்டுகள் எழுதினார். நாடோடி மன்னன் படத்தை பாருங்கள், கண்ணதாசன் வசனம், பாடல் கிடையாது, தன் ஏற்றுக்கொண்டார். அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம். முதலில் வருவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெங்கடேஷ் இன்று கோடம்பாக்கத்தில் ஜெயித்திருக்கிறார், 25 படம் செய்திருக்கிறார். நான் கேட்கிறேன், சகோதரர் வெங்கடேஷோடு தமிழ் சினிமாவிற்கு வந்தவர்கள் எல்லாம் ஜெயித்திருக்கிறார்களா? அதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் ஜெயித்திருக்கிறீர்கள். 1000 பேர் ஓடி சினிமாவில் ஒருவர் ஜெயிக்கிறார், 999 பேர் காணாமலே போய்விடுகிறார்கள். நீங்கள் இந்த ஒருவரைத்தான் பார்க்கிறீர்கள். அந்த 999 பேர் நிலைமை என்ன? கடைசி வரை டைரக்டராகத்தான் ஆவேன் என்று சொல்லி வாழ்க்கையை தொலைத்து விட்டு வாடி நிற்கிறார்கள். அப்படி வேண்டாம். கிடைப்பதை பயன்படுத்தி கொண்டு அங்கிருந்து முயலுங்கள் என்று சொல்கிறோம். எல்லாத்துக்கும் காரணம் மனசு தாங்க. எல்லாவற்றிற்கும் காரணம் மனசுதான். கிடைப்பதை வைத்துக்கொண்டு ஜெயித்தால் நிச்சயம் அப்பொழுதுதான் அந்த மகிழ்ச்சி தான் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழிக்க முடியும் என்று சொல்லி, உண்மையிலேயே நடுவர் அவர்களே, இந்த நல்ல வாய்ப்பிற்கு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.